இந்த ரெசிபிக்கு அவகடோ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழம் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா பழம்னு அர்த்தம். பச்சையாக இருந்ததுன்னா பழுக்காதது. சில சமயம் பச்சையாக இருக்கிறதும் இந்த மாதிரி அமைக்க பார்க்கணும். அமுங்கினது அப்படின்னா அது பழம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நடுவில் இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துடணும். பாருங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கொட்டையை மட்டும் எடுத்துடணும். இந்த பழம் கசப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு எலுமிச்சை பழம் சேர்க்குறோம். இதை நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்கூப்பில் எடுக்க ஈஸியாக வரும். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 3 days வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த நம்ம இப்போ தோலில் இருக்கு இல்லையா, இந்த மிச்சம் அவகடோவையும் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம ஃபேஸுக்கு தலைக்கு கூட தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இது அவகடோ ஆயில்னு இதில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஆயிலே கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் கொழுப்பு சத்து இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது இந்த பழத்தில். அதனால் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு ஒருக்க செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இது பழம் ஆனால் தான் இந்தளவுக்கு மசியும். கொஞ்சம் காயாகவே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு நசுக்குவோம் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சில சமயம் ரொம்ப பழுத்துருச்சுன்னா கலர் மாறி இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. நீங்களும் உங்களுக்கு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 to 15 எடுத்தால் ஓகே தான். பசங்களுக்கெல்லாம் ப்ரெட்டில் ஜாமுக்கு பதிலாக இந்த குவாக்கமல்லியை வச்சு தரலாம். பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. எந்த சுகர் கண்டென்ட்டும் கிடையாது. முக்கியமாக இதுக்கு சமைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. சாலட் மாதிரி தான். எல்லாமே ஜஸ்ட் கட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு கொரியாண்டர், நம்ம மல்லி இலை இருக்கு இல்லையா, அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் அப்புறம் சாட் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இது கூட இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரிகானோ பவுடர், பீஸாக்கு போடுவோம் இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ், அதெல்லாமும் இதில் போடலாம், நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குவாக்கமல்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெட்டை சீஸ் போட்டு அது மேலே இட்டாலியன் சீசனிங் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம குவாக்கமல்லி, லெட்யூஸ், இந்த நாச்சோ சிப்ஸ், இது டெக்ஸ்மெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் கிடைக்கும். அந்த சிப்ஸுக்கு இந்த குவாக்கமல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதில் நம்ம இப்போ ஜாம் மாதிரி இந்த அவகடோ குவாக்கமல்லியை வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர், லெட்யூஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மானே, தேனே, பொன்மானே மாதிரி இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் சாண்ட்விச்சில் இன்க்ளூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருக்க சாண்ட்விச் சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் இந்த சாண்ட்விச் மட்டும்தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.